அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் தங்களுடைய வலியையும் நீதிமன்றத்திலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 2 பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் 2 பேருமே ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த வழக்கினுடைய விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை மேற்கொள்ளக்கூடாது, சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது புதிதாக பல குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இதுவரை நாம் பார்த்த குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு. ஆனால் இப்பொழுது 2 தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது, இவர்கள் அந்த சம்பவத்திற்கு சென்று அன்று இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், மகனை இழந்த ஒரு தந்தை வந்திருக்கின்றார், தன்னுடைய சகோதரியை இழந்த ஒரு இளைஞர் வந்திருக்கின்றார். அவர்கள் இருவரும் தங்களுடைய வாதங்களை வழக்கறிஞர்கள் மூலமாக முன்வைக்கின்றார்கள். அவர்கள் அப்படி பேசும்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த சம்பவம் நடக்க போகின்றது என்பது காவல்துறையினரை தவிர அனைவருக்குமே அங்கே தெரிந்திருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவு ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. விஜய் வரும்பொழுது கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட போகின்றது, நிற்பதற்கு இடமில்லை, எல்லோரும் தாகத்தோடு இருக்கின்றார்கள், குடிநீர் கிடைக்கவில்லை, பல பிரச்சனைகள் அந்த இடத்தில் இருந்தன. இவை அங்கே இருந்த அனைவருக்குமே ஒரு பதைபதைப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பது தெரியாதது அங்கே இருந்த காவல்துறையினருக்கு மட்டும்தான் என்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ் வந்தன. அதில் பல ஆம்புலன்ஸ் வாகனங்களிலே நம்பர் பிளேட் இல்லை. அது மட்டுமல்லாமல் கரூரை சார்ந்த ஒரு அரசியல் தலைவர்களுடைய படமான அந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய படம் ஆம்புலன்ஸ்களில் எல்லாம் ஒட்டப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் 30 உடல்களை ஒரே இரவுக்குள் உடற்கூறாய்வு செய்து விட்டார்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே ஒரே இரவிலே 30 உடல்களை உடற்கூறாய்வு செய்யக்கூடிய அளவிற்கு அதிகப்படியான மருத்துவர்கள் வந்தது எப்படி ஒரு இரவுக்குள் என்ற ஒரு கேள்வியினையும் முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு தரப்பிலே தாவேகா இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த பொழுது விளக்கம் அளித்திருந்தார்கள். இரவு நேரத்திலே உடற்கூறாய்வு செய்யக்கூடாது என்று ஒரு விதிகள் இருக்கின்றது, அதையெல்லாம் மீறி இவர்கள் உடற்கூறாய்வு செய்து விட்டார்கள் என்று தாவேகா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதை நீதிமன்றத்திலே அரசு தரப்பு மறுத்துவிட்டது. சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. அதன்படி இரவு நேரத்திலும் ஆதாரங்கள் வேண்டும் என்றால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வழக்கு என்றால் அது தொடர்பான உடலை இரவு நேரத்திலும் உடற்கூறாய்வு செய்யலாம், அதற்கு விதிவிலக்குகள் இருக்கின்றன என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக் கூறிய பிறகு அந்த வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்தது ஒரு பிரச்சனையாக நீதிமன்றத்தில் இவர்கள் எழுப்பவில்லை. ஆனால் இரவு நேரத்தில் 30 உடல்களை உடற்கூறாய்வு செய்யக்கூடிய அளவிற்கு மருத்துவர்கள் எப்படி உடனடியாக உள்ளே வந்தார்கள்? இது முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இறந்தவர் உடல்களை அவசரமாக எரியூட்டி இருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய விதமாக சம்பவம் நடந்தது என்பது இரவு ஒரு 8-9 மணிக்கு சம்பவம் நடந்தது. ஆனால் அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்குள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேர இடைவேளைக்குள்ளாக உடற்கூறாய்வு முடித்து உடல்களை ஒப்படைத்து அந்த உடல்களை எரியூட்டவும் செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட வழக்கிலே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கவலை அளிக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட மனு மீது சிறப்பு விசாரணை குழு அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. மனு தாக்கலுக்கு பிறகு சிறப்பு விசாரணை குழு கேட்டு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது என்ற ஒரு கருத்தையும் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட ஒரு வழக்கிலே உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு கவலை தருகின்றது என்ற ஒரு கருத்தை நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு எவ்வாறு பொதுக்கூட்டங்களை எல்லாம் நடத்த வேண்டும், அதற்கான ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்திருந்த உயர்நீதிமன்றம் SIT சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. அந்த மனு தாக்கலுக்கு பிறகு நாங்கள் SIT கேட்டு தனியாகவும் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தோம் என்ற ஒரு கருத்தையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் சிறப்பு விசாரணை குழு என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த விசாரணை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வடக்கு மண்டல IG உட்பட அந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுமே நன்கு அனுபவம் பெற்றவர்கள் தான் என்பதை நிலைநாட்டுவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் கடந்த ஒரு 2 மணி நேரமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தரப்பின் வாதத்தை நீதிபதிகளுக்கு உணர்த்தக்கூடிய விதமாக தங்கள் வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். அதன்படிதான் அர்ச்சனா கர்க் அவர்கள் ஏற்கனவே CBI-யில் பணியாற்றியவர். இப்பொழுது இங்கே கேட்பவர்கள் CBI விசாரணை வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவரே CBI-யில் பணியாற்றியவர் தான். எனவே அவருக்கு பல்வேறு வழக்குகளை விசாரித்த அனுபவம் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கின் விசாரணை அவரிடம் கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சம்பவம் நடைபெற்ற அந்த பகுதி கரூரை பொறுத்தவரை அங்கிருந்த கள நிலவரம் என்ன என்பது உள்ளூர் காவல்துறையினருக்கு, தமிழ்நாடு காவல்துறையினருக்கு தான் தெரியும். எனவே இந்த வழக்கை CBI-க்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே CBI வசம் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடும்.
அது மட்டுமல்ல, குறைவான அதிகாரிகள் தான் சிபிஐயில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வசம் அதிகப்படியான வழக்குகளை குவிப்பதை நாங்கள் விரும்பவில்லை. எனவே தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையினரே இந்த வழக்கை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதிகளுக்கு முன்பாக தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.